நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோம்? நீ கடவுள் உண்டுன்னு சொல்கிறவனே எப்போ பகவன் நாமாவை சொல்லலையோ அப்பெல்லாம் தப்பு. இப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, நம்ம பகவானை தியானம் பண்ணலைன்னா கஷ்டம். அதை விட தர்மபுத்திரனுக்கு ஏண்டா கஷ்டம் வந்ததுன்னா, ராஜசூயை ஆகும்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு ரத்தின மாலை போட்டார் இவனுக்கு. அந்த ரத்தின மாலையை முதல்ல கழட்டி வச்சான் பந்தயத்துக்கு. அது எப்போ அங்கே போச்சோ எல்லாம் போச்சுன்னா, தாயம் உருட்டலானார் சகுனி வென்று விட்டான் ஜெயித்தேன்னர். மாடு இழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக, ஆடு இழந்து விட்டான் ஆள் இழந்து விட்டான், பீடிழந்த சகுனி பின்னும் அங்கே சொல்லுவான், நாடு இழக்கவில்லை தர்மா நாட்டை வைத்திடு. இந்திரபிரஸ்தத்தை பந்தயமாக சொல்கிறான், இழந்தான். சகதேவனை பந்தயமாக சொன்னான், நகுலனை சொன்னான், இழந்தான். நீ ஏன் தெரியுமா நகுல சகதேவர்களை பந்தயமாக சொன்ன? மாற்றாந்தாய் குழந்தை தானேன்னா. இதோ அர்ஜுனனை பந்தயமாக சொல்கிறேன்னா, பீமனை இழந்தான். மதி இழந்த தர்மபுத்திரன் தன்னையே இழந்தான். 100 பேரும் சிரித்தார்கள். அப்பொழுது சகுனி சொல்லுவான், அவசரப்படாதீர்கள். தர்மபுத்திரனை பார்த்தான், நீ இழந்த செல்வம், ராஜ்யம், அடிமைத்தலை எல்லாவற்றையும் போக்கிக் கொள்ளலாம். இன்னும் உன்னிடத்திலே ஒரு பொருள் இருக்கிறது, அதை பந்தயமாக வைனான். யாரை சொல்லுகிறான்? துருபதன் மகளை, திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை, தன் மனைவியை பந்தயமாக சொல்லச் சொன்னான். திரௌபதியை பந்தயமாக சொன்னான். தாய முருட்டலானார் சகுனி வென்று விட்டான். ஜெயித்தேன் ஜெயித்தேன் தர்மபுத்திரா, நீங்கள் 6 பேரும் எங்களுக்கு அடிமை. துரியோதனன் எழுந்திருந்தான், சிரிப்பான். யாரெங்கே? ஏ சிற்றப்பனே விதுரா, திரௌபதியை சபைக்கு இழுத்துவான்னா. விதுரர் எந்திருந்தார். பாண்டவர்தம் நாளை பழிதனை தீர்த்திடுவார். மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாய், என் பேச்சினை கேள், சூதாட்டத்தை நிறுத்திவிடு என்றான். என்னடா இவனோடு பேச்சு? ஏ தேரோட்டி பிராதிகாமி, அவளை சபைக்கு இழுத்து வா. அந்த காலத்து தேரோட்டி நல்லவன். பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டான். எங்கேடா அவள்? மகாராணி கேட்டாள்னா. என்னடா மகாராணி? தாசி என்று சொல். என்ன கேட்டாள்? முதலில் என்னை தோற்றானா தன்னை தோற்றானா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றானான்னு கேட்டாள்னா. என்னடா இவன் பிள்ளை கதைகளை பேசுகிறான்? ஏ துச்சாதனா, பூ, அவளை சபைக்கு இழுத்து வா. துச்சாதனன் போகிறான். திரௌபதி எங்கே இருக்கிறாள்? காந்தாரி அந்த புறத்தில் இருக்கிறாள், காந்தாரி பக்கத்தில் இருக்கிறாள். துச்சாதனன் போகிறான். அப்பொழுது அவள் கூந்தலை பற்றி இழுக்கப் போகிறான். ஏ துச்சாசனா, என் கிட்டே வராதே. இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் பெண் குழந்தையிடம் எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எந்த கணவனிடத்திலே கொடுத்தாளோ அவனிடத்திலேயே சொல்ல மறுப்பளோ, அதை உன்னிடத்திலே சொல்லுகின்ற பாவி ஆகிவிட்டேன். யான் ஓராடை அணிந்த மாத விலக்குடையாள், பகிஷ்டாஸ்திரி. பகிஷ்டாஸ்திரியை பார்க்கவே கூடாது, போ அந்த பக்கம் என்று காந்தாரி பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள். காந்தாரி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? துச்சாசனா, நீ அந்த பக்கம் போ என்று சொல்ல வேண்டியவள் திரௌபதியை பார்த்து, திரௌபதி, வந்திருப்பவன் யார்? உன் கணவனுடைய சகோதரன் தானே, சபையில போய் நீதி கேளுன்னாலாம். எங்க வில்லி சொன்னார், காந்தாரி சொன்னாள்னு எழுதல, 100 அயோக்கியர்களை பெத்தவள் சொன்னாள். அங்கிருந்து பூவார் குழலி தளர்வோடு தன் பொழுதும் சிறிது இறங்காள், நீவா என்றே அருகிருத்தி நெடுங்கண் பொழியும் நீர்த்துடையாள். மேவாரல்லர் தமர் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாதே என்றாள். பல பாதகரை பயந்தாளேன்னா. தன் தாய் காந்தாரி தன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உடனே அவள் கூந்தலை பற்றி நாயை இழுத்து வருவது போல் வருகிறான். அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் என்பதை உணராமல் இழுத்து கொண்டு வந்து சபையிலே தள்ளுகிறான். கதறினாள் திரௌபதி திருதராட்டனை பார்த்து, மல்லார் தின்தோள் மாமாவோ, என் மாமனே, உனக்கு கண்கள் தெரியவில்லை என்றால் காது கேட்கவில்லையா? உங்கள் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பையா? மகளுக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டாள். திரும்பி பார்க்கிறாள் பீஷ்மாச்சாரியனை. பிதாமகனே என்று கூப்பிடவில்லை, பாட்டனே என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிட்டாள் தெரியுமா? மந்தாகினியாள் மதலாயோ,
ஏ கங்காபுத்திரனேன்னு கூப்பிட்டாளாம். உன்னங்க அம்மா கங்கை வருகின்ற பாவியெல்லாம் நீராடினால் பாவத்தை ஏற்றுக்கொண்டு புண்ணியத்தை தருகின்ற புண்ணியவதி வயத்திலே பிறந்த நீ பாவத்தை பார்த்துன்னு இருக்கியன்னர். பீஷ்மாச்சாரியார் கதறினர், பெண்ணே பெண்ணே பெண்ணே, இந்த பாவி ஒன்றும் செய்ய முடியாது, நான் கிழவன் பெண்ணே, என்னால் ஒன்றும் நடக்காது பெண்ணே. மன்னாவள் கேட்பதில் நியாயம் இருக்கு. மகளுக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா என்கிறாள். சபையை கலைத்து விடும் மன்னா என்றாள். திரும்பி பார்க்கிறாள். ஆச்சாரியனே, துரோணாச்சாரியரே, நீர் இதுதான் பாடசாலையில் பாடம் நடத்தினீரா? 105 பேருக்கும் மாற்றான் மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று எழுதினீரா என்று கேட்கிறாள். துரோணாச்சாரியார் கதறுகிறார், இல்லை பெண்ணே, இல்லை பெண்ணே, நான் வேதமும் படித்தவன், சதுர்வேதி, பொல்லாத்தனம் எந்த ஆசிரியனும் சொல்லித்தர மாட்டான் பெண்ணே என்றான். திரும்பி பார்க்கிறார். சிற்றப்பனை கூப்பிடுகிறாள். காக்காஜி, சித்தப்பா, நீ விதுர நீதி என்று எழுதினையே, விதுர நீதி என்று இதைத்தான் எழுதினையா நீ? அவர் என்ன சொல்லுவார்? இல்லை பெண்ணே, நாங்கள் இதை எழுதவில்லை பெண்ணே, இதை எழுதவில்லை. மன்னா, சபையை கலைத்து விடு மன்னா, சபையை கலைத்து விடு. என்ன பேச்சு? துரியோனுக்கு ஒரு தம்பி விகர்ணன், அவன் எழுந்திருந்தான். அண்ணா, மன்னி பேச்சில் நியாயம் இருக்கு. தர்மண்ணா எப்பொழுது தன்னை தோற்று விட்டாரோ மன்னியை வைத்து ஆடுவதற்கு அருகதையற்றவர். எழுந்திருந்தான் கர்ணன். நீ கீழே உட்கார், உன்னிடத்திலே யார் யோஜனை கேட்டார்கள்? நீ என்ன பெரியவனாய் இருக்கின்ற தரணிபரில் இன்னறிவால் உயர்ந்தனையோ, ராஜநீதி குறுக்குண்டு முதிர்ந்தனையோ? என்ன பேச்சு? கர்ணன் சொல்லுவான். அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? அந்த காலத்தில் அடிமையெல்லாம் இப்படி மேலாடை போட்டுக்கப்படாது. பஞ்சபாண்டவா 2 வஸ்திரத்தில் இருக்கா. அவர்கள் ஆம்பளைகள் மேலாடையை கழட்டி வைத்தார்கள். திரௌபதி ஸ்திரீ, அவள் பகிஷ்டா ஸ்திரீ, ஏக வஸ்திரத்தில் இருக்கிறாள். என்ன பேச்சு? அவள் ஆடையை தூக்கி எறி. திரௌபதியை பார்த்தான். என் தொடை மீது வந்து உட்கார், உனக்கு வாழ்வு வேண்டுமென்றால். பார்த்தான் துச்சாதனனை. அவள் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து என் மடியிலே உட்கார்த்தவளை என்றான். 5 மாலையிட்டவர்கள் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். சபையிலே பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் அனைவரும் சபையிலே தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். துச்சாதனன் மகா பாவி, அவளுடைய பலத்திலே கை வைத்து விட்டான். ஸ்திரீகளுக்கு பலம் என்றாலே இடுப்பு தான். பலத்திலே கை வைத்து விட்டான். அவள் ஒரு கையிலே பிடித்தாள் தன்னுடைய புடவையை, இன்னொரு கையிலே அவன் இழுக்கிறான். கதறினாள், அப்பனே பிரபு, யஜ்ஞபதே, யஜ்ஞேஸ்வரா. கதறினாள். இனி தன்னால் முடியாது என்ற ஸ்திதி வந்தவுடனே 2 கையையும் விடுத்தாள். என் அப்பனே, அன்றைய தினம் யானை கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்த கஜராஜனை ரட்சித்தவனே, இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டவுடன் பால பிரகலாதனுக்கு ரட்சித்தையே என் அப்பனே பிரபு, கிரிதாரி, ஏ துவாரகா நாத்தா, ஏ சங்க சக்கர கதாபாலே, துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ட ரட்சமாம் சரணாகதம் என் அப்பனே. ஏ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஏ கிரிதாரி, ஏ துவாரகா நாத்தா, ஏ புண்டரீகாட்சா, என் அப்பனே காப்பாற்று காப்பாற்று என்று கதறினாள். வண்ண பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன, வளர்ந்து கொண்டே இருந்தன. பாரதி பகவான் சபைக்கு வரவில்லை. வைஷ்ணவத்தில் பெரிய சர்ச்சை முமுட்சுப்படியில். ஏன் வரலை பார்க்க போகிறோம். பஞ்சபாண்டவா வனத்துக்கு வந்துட்டான். கிருஷ்ணன் வரான் பாண்டவாளை பார்க்க. திரௌபதி சாடினாள். திரௌபதி ஆமாம், 5 மாலையிட்டேன். ஆமாம், என்னை யாரும் காக்கவில்லை. 5 பேரும் வேடிக்கை பார்த்தார்கள். கர்ணன் சிரித்தான். எனக்கு வயிறு எரியுது. எங்கள் அப்பா காப்பாற்றினானா, நப்பிதா நப்ராதா,
கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறா, ஏ மதுசூதனா, உன்னை நான் கூப்பிட்டேனே, நீ சபைக்கு வந்தையா? நீ அயோக்கியன். ஆர கிருஷ்ணனை. கிருஷ்ணர் மௌனமாக இருக்கார், பதிலே பேசலை. தர்மபுத்திரன் எல்லாருக்கும் மம். இங்கே தான் வியாக்கியானம் எழுதுறா, பகவான் ஏன் சபைக்கு வரல? அவ பைஷ்டா ஸ்திரீ பார்க்கப்படாதுன்னா இல்லை. வினயன் வரலை. அவன் வந்திருந்தான்னா 105 பேரை சக்கரத்தை விட்டு தலையை எடுத்திருப்பான். இப்போ அது முக்கியம் இல்லை. அவன் ஏன் தன்னை கட்டுப்படுத்தின்னு உட்காண்டிருந்தான் தெரியுமா? இன்னும் பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமாவும் வெளியில் வரவில்லை. இந்த 105 பேரும் உயிரோடு இருந்தால்தான் சண்டை வரும், போர்க்களத்தில் தான் அது வரப்போகிறதுன்னு தன்னை கட்டுப்படுத்தின்னு உட்காண்டிருந்தானாம். பின்ன எப்படி புடவை வந்ததுன்னா, பெருமாள் புடவையை கொடுக்கலான்னு கிளம்ப போகிறார். அவர் என்ன பண்ணியிருந்தார்? ருக்மணியோடு சூதாடிந்தார். கையில் இருந்த பகடக்காய் எடுத்து அக்ஷயம்னு வச்சார், புடவை போச்சு. அதுதான் ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணார் புரந்தரதாசர். தர்மபுத்திரனும் பகடையை உருட்டினான், புடவை பறிபோச்சு. கிருஷ்ணன் பகடையை வச்சான், வஸ்திரம் வந்தது. சொல்கிறார், அக்ஷய வெந்து திரௌபதிய மானவகாய்தோ பட்சிவாகன ದೀನರಕ್ಷಕನು ನೀನೇ ಸಕಲ ಗ್ರಹ ಫಲ ನೀನೇ சரசிஜாட்ச. ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். அவன் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவும். இன்னே எது காப்பாற்றியது? பகவன் நாமா. அதைத்தான் வியாக்கியானத்தில் எடுக்கிறார். சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். ரொம்ப பேருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. திரௌபதி சொன்னது. சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணா தெரியும். சங்கு சக்கர கதாபானே, சங்கு வச்சிருக்கே ஊதுன்னா துச்சாசனம் மயங்கி விழட்டும்னு. அதனால தான் போர்க்களத்தில் சங்கூதினான். இவ கேட்டது எல்லாத்தையும் போர்க்களத்தில் பண்ணான். என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்போ எது காப்பாற்றிட்டு பார்க்க போகிறோம். கதாபானே, கதை வச்சிருக்கேடா சுழட்டு அப்படின்னா. அதுதான் பீமன் கதை மூலமாக 100 பேரையும் கொன்னான். அப்புறம் அச்சுதா கதாபானே துவாரகா நிலையாச்சுத துவாரகாநாதா. என்ன கூப்பிட்டா? நான் பிச்சைக்காரனையா கூப்பிடுறேன்? துவாரகைக்கு ராஜாவை கூப்பிட்டேன்னா ராஜாவால் தானே கொடுக்க முடியும். துவாரகாநாதான்னு கூப்பிட்டா. துவாரகை எங்கே இருக்கு? ஆமாம், அவள் எங்கேருந்து கூப்பிட்டா? அவள் அஸ்தினாபுரத்துலேருந்து கூப்பிட்றா. கூப்பிடுறது துவாரகாநாதன். துவாரகை எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு. அஸ்தினாபுரம் எங்கே இருக்கு? இப்போ இருக்காது. அதுதான் டெல்லி தான். இப்போ இருக்கிற டெல்லி தான் அஸ்தினாபுரம். புரிஞ்சுதா? டெல்லியிலேருந்து கூப்பிட்றா துவாரகாநாதன். அவள் கூப்பிட்டது தான் நம்மளும் கூப்பிட்றோம் தென்னை சந்தியாவனத்தில். அதில் தான் டெல்லிக்கு வந்துட்டான் துவாரகையிலேருந்து. ஆமாம், அவனும் தாமோதரன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கூப்பிட்டா பகவான் நாம சொல்லி. தெரிஞ்சுக்கோ. ஹே துவாரகாநாதா, நான் என்ன ஒன்றுமே இல்லாதவனையா கூப்பிடுறேன்? அச்சுத்தான்னு கூப்பிட்டா. நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். நாளைக்காவது தலையெழுத்து. இன்னும் குறை சொல்லாதேங்கோ. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. ஆச்சமனம் பண்ணேன்னா 3 வேதத்தையும் படித்த புண்ணியம். தெரிஞ்சுக்கோ. அதை விட என்ன வேலை?
பகவன் நாமாவன்னா சொல்கிறோம், சந்தியாவந்தனம் எதுக்கு பண்ணுறோம்? சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணியாச்சுன்னா ஜோசியமே பார்க்க வேண்டாம். ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமி பண்ணுறியே, எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? சொல்லு, வரட்டும், நாம சொல்லு. ஆபத்தில் சொல்லணுமே சார். நீங்கள் சம்பத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. திரௌபதி கூப்பிட்டாலே ஆபத்தில் ஐயோன்னு கத்தலையோ இல்லையோ, சொல்லு. அதுக்கு தான் நம்ம தினம் கூப்பிடணும். அப்போ தான் ஆபத்தில் கூப்பிடுவோம். உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு ஓப்பனர் பைபாஸ் சர்ஜரி நடந்தது மார்கழி மாதம். ஆப்ரேஷன் தேட்டரை கூட்டின்னு போகிறா. தியாகபெருமை கீர்த்தனையை தான் பாடின்னு போனேன். டாக்டர் சொல்கிறார், தைரியமாக இருக்கேன்னு. அவனை தான் நம்புறேன். அந்த டாக்டர் பேர் ஸ்ரீதர். நான் ஸ்ரீதரான்னு சொல்கிறேன், நீர் வந்துட்டீர் ஸ்ரீதரன், உங்களை பகவானாக பார்க்குறேன். அவரை ஒன்று தான் கேட்டேன், நீர் ஆப்ரேஷன் பண்ணுறீர், சந்தோஷம். ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் பொழைச்சுட்டேன்னா அவரை கேட்டேன், அம்மா கத்தி வைக்கிறேன் பிராணம் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆறு ஜவாப்தாரி? அதுக்குத்தானே ஆத்துக்காரி பொண்ணுட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிறான். சொல்லு. 6 மணி நேரம் ஆப்ரேஷன், மயக்க மருந்தை கொடுத்துட்டார். 6 மணி நேரம் பேச்சு மூச்சு கிடையாது. நாம சொல்லலை. 6 மணி நேரம் கழிச்சு பேசினேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் உபன்யாசகர் தெரியும், நான் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறேன், நான் திரும்பி உபன்யாசம் எப்போ பண்ணுவேன் அதை சொல்லுங்க. 90 நாள் நீங்கள் உங்களையும் போகப்படாது, உங்கள் அத்தை விட்டு பெட் ரெஸ்ட். சாப்பிடலாம், தூங்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம், வாக்கிங் போகலாம். 90 நாள் கழித்து செக்கப்புக்கு வரணும். நாங்கள் சொல்லுவோம் ட்ராவல் பண்ணுறது. தினமும் ராமநாமா ஜபிச்சேன். இந்த 90 நாள் எப்படா முடியும்னு காத்துண்டு ஸ்ரீராமநவமி வந்தவுடனே உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்? நாமாவை சொல்லுங்க. நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இந்த 6 hours சொல்லலையே, சொல்லுங்க. அவளுக்காவது சொல்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது, நமக்கு சொல்கிறதுக்கே சந்தர்ப்பம் கிடைக்கலையே. அப்போ தான் நினச்சிருந்தேன், இந்த மாதிரி இனிமேல் ஒன்றும் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. அதுக்குதான் என் தொண்டை நொத்தன் சொன்னான், சாமி நீ அப்படி நினைக்கிற, நீ ராமா ராமா ராமான்னு ஜபம் பண்ணுற, காயத்ரி ஜபம் பண்ணுற, அந்த புண்ணியம் அந்த டாக்டர் கொடுத்து வச்சுருக்கான். உன் இதயத்தை நறுக்கி ராமனையும் சீதையும் பார்த்தானோ என்னவோ தெரியலன்னா என்னோட தொண்டன். கரெக்டு தானே அவன் சொன்னது? அச்சுதா, அச்சுத்தன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அதுலேருந்து வந்த பதம் தான், அச்சுதன்லேருந்து வந்த பதம் தான் கேரளாவில் சொல்கிறா பாருங்க, அப்பாவை அச்சன்கிறான். அச்சன்னா என்ன அர்த்தம்? அப்பா. அச்சுதன், அச்சுதன்லேருந்து வந்த பதம். நம்ம அண்டினவனை கை நழுவ விடாதவன். நம்ம அப்பா நம்மளை கை நழுவ விடுறாரா? நம்மளை எப்படி கஷ்டப்பட்டாது படிக்க வைக்கிறாரு. அதனால தான் அப்பா தான் அச்சுதன். புரியுறதா? துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச கோவிந்த கோவிந்த கோவிந்தா. எங்கள் வில்லி சொல்லுவான், ஆறாகி இருத்தடங்கண் அஞ்சனவம் புனல் சோர அழகம் சோர வேறான துகில் தகைந்த கை சோர மெய் சோர பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா, வேற வார்த்தையை போடாமல் கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினாலாம். புரந்தரதாசர் சொல்கிறார்,
கோவிந்தன் நாமா சொல்லு. கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா. கோவிந்தன் நாமாவை சொல்லு. ஆழ்வார் சொன்னார், மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பெயரால் 3 எழுத்து சொல்லுன்னர். 3 எழுத்து எது தெரியுமா? கோவிந்தா. விரலை விட்டு எண்ணினா 4 வருதோ? மெய்யெழுத்தை சேர்த்து படிக்கணும். கோவிந்தா 3 எழுத்து. ஏன் ஆழ்வார் 3 எழுத்துன்னார்? 8 எழுத்து நீளமாக இருக்கான். இப்போ இவ்வளோ பெரிய பேப்பர், இவ்வளோ பெரிய பேனா எடுத்து எழுதுகிறோம். எழுதினது பூரா தப்பு. நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? இவ்வளோ பெரிய பேப்பர், இவ்வளோ பெரிய பேனா, இவ்வளோ பெரிய ரப்பர் எடுத்துக்கிறது இல்லை. ரப்பர் மட்டும் சின்ன ரப்பர், அவ்வளோதானே. செல்ஃபோனில் பாரு, ஒருத்தர் நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னா நம்பர் போட்டு, பேரை போட்டு, ஊரை போட்டு சேவ்னு கொடுக்குறோம். ஆனால் ஒரு 10 நம்பர் வேண்டான்னு தோணித்துன்னு வச்சுக்கோ, மொத்தமாக தட்டி ஒரே அமுக்குத்தான் டிலீட். அது மாதிரி ஒரே ரப்பர் தான். இப்போ இந்த இடத்துல இந்த ஹாலில் 1 கோடி ரூபாய்க்கு இலவம் பஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோ, விற்றா 1 கோடி ரூபா. ஆனால் ஒரு நெருப்பட்டியில் ஒரு நெருப்பு குச்சி தான் கிழித்து போட்டால் போகும், இந்த பஞ்சு பூரா பொசுங்கிடும். அது மாதிரி நீ 100 ஜென்மால செஞ்ச பாவம் இந்த பஞ்சு மாதிரி பொசுங்குமாம் கோவிந்தான்னு சொன்னால் போரும்னர். ஆண்டாள் சொல்கிறா, தீயினில் தூசாகும் செப்பேலோர், நெருப்பில் போட்ட பஞ்சு போல் பொசுங்கி விடுமாம். புரிஞ்சதா உங்களுக்கு? அதைத்தான் சொன்னார் ஆழ்வார், மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பெயரால் கோவிந்தன் நாமா. பரீட்சித்த அவன் அம்மா கர்ப்பத்தில் காப்பாற்றினான் கிருஷ்ணன். நான் எந்த கோயிலுக்கு போனேன் என்னை காப்பாற்றினேன்னு கேட்டான். பகவான் சொல்கிறான், அன்றைக்கி சபையில் உங்கள் பாட்டி கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினாலே அதுக்கு வட்டி தான் கொடுத்துட்டுருக்கேன், அசலே கொடுக்கலேன்னா. புரிஞ்சதா? அதுதான் கிருஷ்ணர் அவதாரத்தை முடிச்சுவிட்டு பரமபதம் கிளம்புற போது ரிஷிகள்லாம் வந்தா, நீ அவதாரம் எடுத்தையே திருப்தி தானேன்னு கேட்டா. கிருஷ்ணர் அழுதர், கதறினர். பகவானே கண்ணில் ஜலம் விட்டது 3 பக்தனுக்குத்தான் வைஷ்ணவத்தில் எடுக்கிறா. ஒன்று கஜேந்திர ஆழ்வான், இன்னொன்று பிரகலாத ஆழ்வான், இன்னொன்று திரௌபதி. அவர் சொன்னார், திரௌபதி சபையில் கூப்பிட்டா என்னால் நேராக போய் காப்பாற்ற முடியலையே, இந்த ரணம் இன்னும் இருக்குன்னா. பாரதி சொன்னால், திரௌபதிக்கு எப்படா புடவை வந்ததுன்னா, புண்ணியம் செஞ்சவனுக்கு புகழ் வளர்ந்தாப்புல, பாவம் செஞ்சவனுக்கு கஷ்டம் வளர்ந்தாப்புலன்னா. பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானத்தில் சொன்னார், அதெல்லாம் ஒத்து வராதுரா, திரௌபதிக்கு எப்படி புடவை வளர்ந்ததுன்னா, கடங்காரனுக்கு வட்டி வளர்ந்தா போலே என்னவர், அப்படி புடவை வளர்ந்ததாம். அதனால தான் அவர் சொன்னால் கோவிந்த கோவிந்தா. அதனால் திரௌபதி கோவிந்தான்னு சொன்னால் பரீட்சித்து பிழைச்சான். அதனால் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, காது கொடுத்து கேளு. நீங்கள் நினச்சிட்டு கேள், பிஇ படித்ததுனால சிஏ பண்ணதுனால நம்ம எல்லோரும் வேலை பார்க்குறோம்னு சொல்லு. உங்கள் பிள்ளை பொண்ணு பேரண்ட்டை சொல்லு. நம்ம தாத்தாவோட தாத்தாலாம் கிராமத்தில் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் பஜனை மடத்துக்கும் பண்ணின கைங்கரியந்தான் நம்ம இன்றைக்கி மெட்ராஸு, பாம்பே, அமெரிக்கா, லண்டன் வந்து சம்பாதிச்சுன்னு இருக்கோம். அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு யோஜனை பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. மற்ற அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு புண்ணியத்தை வை. நம்ம வைக்கிற சொத்தெல்லாம் நிற்காது. ஆமாம், நீங்கள் யாரும் கேட்குறதே இல்லையே. அதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சொல்கிறேன் யட்ச பிரசனத்தை இன்னைக்கு. அதனால் தெரிஞ்சுக்கோ, நம்ம பரம்பரைக்கு எதை வைக்கணும்? புண்ணியத்தை வைக்கணும். திரௌபதியை ரட்சித்தது பகவன் நாமா. கடைசியில் கூப்பிட்டா புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணான்னு கூப்பிட்டா. ஏன் கூப்பிட்டா? நான் ஒன்றும் கண் தெரியாதவனை கூப்பிட்டேனா, இப்படி சபையில் பறி போயின்னு இருக்கேன்னு. புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். அதனால் ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். அவன் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவும். இன்னே
பகவானை விட ஒஸ்தி பகவன் நாமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. புரிஞ்சதா? நாமாவை சொல்லணும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்தன் நாமாவை சொல்லுங்கள். சாண்டிங் த காட்ஸ் நேம் alone can help us, nobody in this world. நம்ம யார் ரட்சிப்பார்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பகவன் நாமாதான் நம்மை காக்கும், வேறு எதுவும் காப்பாற்றாது. பகவன் நாமாவை சொல்லுங்கள். நாமாதான் நமக்கு கை கொடுக்கும். குழந்தைகளுக்கு புகுத்துங்கள், பக்தியை புகுத்துங்கள். நமக்கு ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை கொடுத்தது போல் நம்மை ரட்சிப்பது பகவன் நாமா. நாமாவை சொல்லச் சொல்லுங்கள், வேறு எதுவும் நம்மை ரட்சிக்காது. 5 பேர் நீங்கள் திரௌபதி கதை திரௌபதிக்கு இல்லை, நம்மளும் 5 பேருக்கு மாலையிட்டிருக்கோம். நம்ம உடம்புல பஞ்சேந்திரியங்கிற இந்திரியம் இருக்குது. பொய் சூது களவில் போய் வயசான காலத்தில் எல்லாம் பறி போய் படுத்த படுக்கையில் இருக்கிற போது 5 இந்திரியமும் கை விட்டுடும். அப்போ நம்மளை எது ரட்சிக்கும்? யோஜனை பண்ணிப்பார். கோவிந்தன் நாமா. நீ எந்த டாக்டர்கிட்ட போய் கேளு, அவன் எவ்வளோ பெரிய பண்டிதனாக இருந்தன, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன, போய் சேர்த்த உடனே என்ன சொல்கிறான்? நீங்கள் பிழைக்க வச்சுருங்கோன்னா இப்படி கையை காட்டுறான், எங்களை விட பெருசாக காட்டுறான். இப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும்? பார்த்தியா? அவன் எம்பிபிஎஸ்ஸு எம்டி எம்எஸ்ஸு என்னெல்லாமோ படிச்சிருக்கான். ஆப்ரேஷனில் மேதேங்கிறான். அவன் கடைசியில் என்ன பண்ணுறான்? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் பகவான் தான். தெரிஞ்சுக்கோங்கோ, பகவான் ஒருவன் தான் ரட்சிப்பான், வேறு யாரும் நம்மை காக்க இயலாது. நம்முடைய ஐஸ்வர்யமோ அந்தஸ்தோ பதவியோ புகழோ நம்மை ஒன்றும் காப்பாற்றாது. எது காப்பாற்றும் என்று தெரிந்து கொள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு. நாமாதான் ரட்சிக்கும். சந்தியாவந்தனத்தில் என்ன சொல்கிற? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, அதை தானே சொல்கிற. பகவன் நாமாவைத்தானே சொல்கிறேள், வேறு எதையும் சொல்லலையே. தயவு செஞ்சு நாமாவை சொல்லுங்கள், வேறு எதுவும் நம்மை ரட்சிக்காது. நாளைக்கு நலச்சரித்திரம் பார்க்க போகிறோம். எல்லாரும் ராமாயணம் சொல்லிட்டு போங்க.